அமீரகத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை குடியிருப்பாளர்களும் உணர்ந்துள்ளார்கள். அமீரக தேசிய நில அதிர்வு வலையமைப்பின்படி டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை முசந்தத்தின் தெற்கில் 2.9 என்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது அமீரக நேரப்படி காலை 4:44 மணிக்கு பதிவானதாகவும் இந்த நிலநடுக்கம் மணிக்கு 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை அமீரகத்தில் வசிப்பவர்கள் லேசாக உணர்ந்ததாகவும், ஆனால் நாட்டில் எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. முசந்தம் ஹார்முஸ் ஜலசந்தையின் தெற்கே அமைந்துள்ளது. மேலும் இது முக்கியமாக முசந்தம் ஆளுநகரமாக ஓமனால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் சில பகுதிகள் அமீரகத்தாலும் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் ராசல் கைமா மற்றும் திப்பாவின் சில பகுதிகளும் அடங்கும். ஈரான், ஈராக் மற்றும் ஓமன் போன்ற அண்டை நாடுகளில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதால் அமீரகத்தில் சில நேரங்களில் நிலநடுக்கம் உணரப்படுகிறது. நவம்பர் 4 முசந்தத்தின் தெற்கே 4.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எமிரேட்டிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளார்கள். அதேபோன்று டிசம்பர் 17 அதிகாலை சவுதி அரேபியாவின் ஒரு மாகாணத்தில் 4.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது. ஆனால் இது எமிரேட்ஸில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அமீரகம் ஒரு பெரிய பூகம்ப மண்டலத்தில் இல்லாவிட்டாலும் அவ்வப்போது சிறிய நிலநடுக்கங்களை அனுபவித்து வருகிறது. ஏனெனில் இது உலகின் மிக சுறுசுறுப்பான நில அதிர்வு பகுதிகளில் ஒன்றான ஜாக்ரோஸ் மலைத்தொடருக்கு அருகில் அமைந்துள்ளது.